நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. அந்த 40க்குள்ள இருக்கிறவங்க தான் நிறைய கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தா எக்கச்சக்கமான கன்வெர்ட் ஆகுன்றதை தாண்டி அவரை பார்க்கணுன்ற ஆர்வம் வயசானவங்களுக்கு 70 வயசு 60-70 வயசுல இருக்கிறவங்க வயசானவங்க எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கும் போது அது ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அந்த கட்சிக்கு வந்து கொடுக்குது. எம்ஜிஆருக்கு இருந்த மாதிரினா இப்ப எம்ஜிஆருக்கு இருந்த அளவுக்கு இப்ப யாருக்கும் கிடையாது. பட் ஆனா ரஜினிக்கு ஒரு கூட்டம், மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ இந்த ஆரவாரம், அவர் அரசியல்ல கால் பதிச்சிருந்தாருன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படியா இருந்திருக்கும் அப்படின்னு. ஆனா அவர் வரல. ஆனா அடுத்து அந்த இடத்துல விஜய் அப்படின்னு வரும்போது அப்ப கம்பேரிசன் எம்ஜிஆர் கூட தான் இருக்கு. எம்ஜிஆருக்கு வர அளவுக்கு இவருக்கும் வந்து கிரௌடு வந்து ஹெவியா வந்து வருது, பயங்கரமா வருது. பார்க்கணுன்றதுக்காக வராங்க. அவர் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து சினிமால இருந்தாரு, பார்க்கணும்னா அவங்க சும்மா அப்படியே வருவாங்க, அப்படியே பார்ப்பாங்க, சரி அப்படியே ஒரு ஆர்வத்தில் போயிடுவாங்க. பட் இருந்தாலும் அந்த தாவேக்கா கட்சி துண்டா இருக்கட்டும், மாலையா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு கொடுக்குற அந்த வாட்டர் பாட்டில் இளநீ அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க மாலையும் எக்கச்சக்க கிஃப்ட்டும் எல்லாமே கொடுக்குறாங்கன்றப்போ அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறவங்க எப்படி ஓட்டை மட்டும் மாற்றி போடுவாங்கன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. நீங்கள் கேட்கறது கரெக்டு, லாஜிக்காக கரெக்டு. தமிழ்நாட்டுடைய உச்ச நடிகர் அப்படின்னா இப்போ ரஜினியும் இருக்காரு, அஜித்தும் இருக்காரு, விஜய் சொன்ன மாதிரி எம்ஜிஆருக்கு அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா டிரான்ஸ்ஃபர் ஆனது எம்ஜிஆருக்கு அப்புறம் இன்னைக்கு இவர் தான் இருக்குன்றப்போ இவருக்கு ஏன் ஆகாதுன்றது தான். ஏன் ஆகாதுன்னு இப்பயும் இல்ல ஆகாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ரெட்ரோலோக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலோக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் வீடியோ வந்து சீக்கிரம் போடணும்னு தான் பிளான் பண்ணி முன்னாடியே தான் உட்காந்தோம். அதுக்குள்ளே நம்ம அண்ணன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தோன்னா அப்படியே உட்காந்துட்டு ஒரு மாபெரும் செய்தியை வந்து மக்களுக்கு தெரிவிச்சிருக்காருன்றதுனால சரி அதை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு முடிவு பண்ணுவோம். அது அப்படியே நம்ம குடும்பங்களுக்கு, ரெட்ரோலோக்ஸ் குடும்பங்களுக்கு சொல்லலாம். சொல்லிட்டேனா? ஹாப்பியா? அண்ணன் இல்ல அந்த அண்ணன் இல்ல, இது சிறுத்தை எண்ணெய். நமக்கே தெரியாம அண்ணன் இப்படி எக்ஸ்க்ளூசிவா வந்து சிறுத்தை எண்ணெய் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னே அது மதியத்துல இருந்து அந்த நியூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. சரி நாங்களும் கொஞ்சம் அப்படியே ஒரு இப்ப சொல்லிடுவாரு அப்புறம் சொல்லிடுவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டா வீடியோ வந்து உட்கார்ந்தோன்னே அவரும் வந்து உட்காந்துட்டாரு. சரி அதான் சரி பார்த்து சொல்லிட்டோம்னா குடும்பங்களுக்கு சொல்லிடுவோம் அப்படின்ட்டு வந்தோம். குடும்பங்கள்னு சொல்லிட்டேன். ரெட்ரோலோக்ஸ் குடும்பங்கள் சொல்லியாச்சு. சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர் தேங்க்ஸ் பண்ணவங்களுக்கும் மிக்க வந்து நன்றிகள், மிகப்பெரிய நன்றிகள். அதேதான் திருமா அவர்கள் காட்டுமன்னார் கோயிலில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார். அங்கே எம்பி விட்டுட்டு நான் இங்கே எம்எல்ஏ சட்டப்பேரவைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை அப்படின்னு எண்டுகாடு போட்டார். இது நீங்களே உங்களுக்கு தோணுன மாதிரி நீங்களா கற்பனை பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு. அவருக்கு நெருங்கிய நண்பர் இல்ல, ஒரு தலைவர், இளைய பெருமாள் அப்படின்னு சொல்லி பட்டியலின மக்களுக்காக வந்து போராடியவர், பாடுபட்டவர். அவரும் ஒரு கமிட்டியின் தலைவராக இருந்திருக்காரு. காங்கிரஸ் கட்சியிலலாம் கூட இருந்திருக்காரு. அவருடைய இளைய மகன், அவங்களுக்கு மொத்தம் 3 பேருன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு இளைய மகன் ஜோதிமணி அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து பொறியாளராக இருந்திருக்காரு, இன்ஜினியரா இருந்திருக்காரு. அவருக்கு வந்து அந்த வாய்ப்பை வந்து அவர் கொடுக்குறாரு. அவர் இந்த தடவை ஷானவாஸ்க்கும் கொடுக்கல, அவர் வந்து இந்த தடவை புதுசா வந்து வேற ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ விஷயம் அது கிடையாது. இளைய பெருமாள் அவர்களுடைய மகனுக்கு கொடுத்தது விஷயம் கிடையாது. இவர் இப்போ நிக்கலன்றது தான். அதுதான் இவ்வளவு நேரம் உட்காந்து அவர் பேசிட்டு இருந்தாரு. வடிவேல் ஒரு படத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இதை ஒண்ணு செஞ்சிடுவாரு. இது ஒரு வீட்டுக்குள்ளார போய் ஒரு பெண்ணை வந்து பலாத்காரம், ஆமா, அத வந்து ஒருத்தன் வருவான், பட்டியல் போடுவான், இது என்ன இது அப்படின்னு போட்டு கையில கொடுத்து காசை கொடுன்னுவான். ஏண்டா ₹1 போனை போட்டு என்கிட்ட சொல்லியிருந்தா நானே இது எல்லாத்தையும் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன், நீ இவ்வளவு செலவு பண்ணிருக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி 8 சீட்டு கருமாயப்பட்டு துன்பப்பட்டு அசிங்கப்பட்டு பேச்செல்லாம் வாங்கி நம்ம கிட்டெல்லாம் பேச்சு வாங்கி 8 சீட்டை வாங்கி அதை உட்கார்ந்து தெளிந்த நீரோடையோடு முத்தாக எம்எல்ஏக்கள் வேட்பாளர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறார். 8 எம்எல்ஏக்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்த உடனேயே ஏற்கனவே இருந்த முத்துக்கள் இருக்காங்க இல்லையா, சட்டசபையில் இந்த 3 முத்துக்கள், அதுல 4 முத்துக்கள்ல 3 முத்துக்கள் வந்து காண்டாயிடுச்சு.
கருத்துருச்சுன்னு நீக்கியிருப்பாரு. இல்ல நீக்கல. அவரு வந்து அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேற ஒரு தொடர்பு வச்சிருந்தாங்க. ம். நேரடி தொடர்பு, சர்க்காரோட நேரடி தொடர்புல இருந்தாங்க. இல்லன்னாரு. அவரு சொல்லுவாரு, அவரு சொல்லதான் செய்வாரு. அது எப்படி பங்கு நான் சொல்றதுக்கு முன்னாடியே உன் காதுக்கு அது கேட்டிருக்கு அப்படின்ற மாதிரி. சர்க்காரோட நேரடி தொடர்புல இருந்ததுனால அவங்களே போய் அமைச்சர்கள்ட்ட எல்லாம் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்திடுறது. இந்த தடவை எங்களுக்கு அங்க கொடுத்துருங்க, எங்களுக்கு இந்த தடவை இங்க வேண்டாம், எங்களுக்கு நீங்க இப்படி இதை வச்சு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு இங்க பேசியிருக்காரு. இவரு போய் பேசுறதுக்கு முன்னாடி எல்லாரும் அவங்க பேசி முடிச்சிட்டாங்க. அதனால என்ன பண்ணாரு, சரி ரைட்டு இந்த தடவை நம்ம இறங்கி களத்துல இறங்கி சட்டசபையில இறங்கி சீன் பண்ணிடலாம், எல்லாரையும் சாஃப்ட் பண்ணிடலான்னு பார்த்தாரு. இவங்க வந்து சீட்டு கொடுக்கலன்னொன்னே அந்த எம்எல்ஏக்களோட அதிகமா கோபமானதே திமுக தான். நீங்க எப்படி அவங்களுக்கு கொடுக்காம போவீங்க அப்படின்னு. இப்ப ஜூவில ஒரு கட்டுரை படிச்சேன். அந்த கட்டுரையில் என்ன சொல்றாங்கன்னா, இவர் இந்த முதலமைச்சர் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு டீ பார்ட்டி கொடுத்தாரு இல்லையா, அந்த டீ பார்ட்டிலேயே திருமாவளவன் தான் அதிகமா வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க என்ன இப்படி வேட்பாளர்களை தேர்வு செஞ்சிட்டீங்க, ஏன் அவங்களுக்கு எல்லாம் வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசியிருக்காங்க. ரொம்ப அப்செட்டு, நீங்க கொடுத்த இந்த வேட்பாளர்கள், நீங்க வந்து ஏன் இங்க வரீங்க, சம்பந்தமே இல்லாம இப்ப எதுக்கு சட்டசபைக்கு வரீங்க, அப்ப சிதம்பரம் தொகுதியில இப்ப இதுக்கு ஒரு நடத்தணுமா, தேர்தல் நடத்தணுமா, அதை யாரு பாக்குறது, அதை யாரு என்னமோ நீங்க இடைத்தேர்தலே பார்க்காத மாதிரியும், இடைத்தேர்தல் நிக்கிறதே பெரிய பிரச்சனை மாதிரியும். இப்ப ஆளுங்கட்சியா ஒருவேளை நீங்க திருப்பி வந்துட்டீங்கன்னா இடைத்தேர்தல் உங்களுக்கு என்ன பெரிய விஷயமா, எம்பி தேர்தல் உங்களுக்கு என்ன பெரிய விஷயமா, மறுபடியும் யாரோ ஒருத்தரை நிக்க வச்சா முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் கேட்டோன்னு கடும் அப்செட் ஆயிட்டாராம் அண்ணன், சிறுத்தை அண்ணன். பயங்கரமா அப்செட் ஆகி என்ன இப்படி ஆகி போச்சு, நம்ம ஒண்ணு நினைச்சா அது வேற ஒண்ணு நடக்குது அப்படின்னு. அப்புறம் ஊடகத்துல எல்லாரும் பேசுறாங்களாம், அவரு வந்து பாத்தீங்கன்னா தொங்கு சட்டசபை வந்துடும், தொங்கு சட்டசபை வந்தா அவர் வந்து துணை முதலமைச்சர் போய் கேட்பாரு, துணை முதலமைச்சர் கேட்கறதுனால பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்களாம். அதனால வந்து அதெல்லாம் கிடையாது, நான் வந்து வேறொரு காரணத்திற்காக வந்து நின்னேன், நான் வந்து சட்டசபையில் நிக்கணும்ன்றதான் என்னுடைய விருப்பம், நான் இது மாதிரி முன்னாடியே நின்றுருக்கேன், அது மாதிரி நின்றுருக்கேன் அப்படின்லாம் என்னென்னமோ சொன்னாரு. இப்போ நம்ம அடுத்த வீடியோ இதை பத்தி பேசுவோம், விலாவரியா பேசுவோம். இன்னைக்கு வேற நியூஸ்லாம் இருக்குது, எக்ஸ்க்ளூசிவா வந்ததுனால இந்த நியூஸை பத்தி இப்போ சொல்றேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து பண்ணேன், அப்படியெல்லாம் பண்ணோம், நாங்க 2009ல அப்படி செஞ்சோம், 2016ல இப்படி செஞ்சோம். யாரு கேட்டா இதெல்லாம் இப்போ உங்ககிட்ட? நீங்க இப்ப நிக்கல, அவ்வளவுதான் விஷயம். காரணம் வந்து திமுக இல்ல, ஆமா, எந்த அழுத்தமும் கிடையாது, எந்த உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது, உங்களுடைய எம்எல்ஏக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே சாஃப்டா தான் பேசினாங்க. அதுல ஒன்று சொன்னாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களாம் வந்து நேரடியாவே என்கிட்ட வந்து சண்டை போட்டாங்க, வச்சாங்க, செஞ்சாங்க. ஏன்னா நாங்களாம் வந்து தலைவன் தொண்டன்னு பழகிறது இல்ல, நாங்களாம் அண்ணன் தம்பி தான் வந்து பழகுறோம் அப்படின்னு. அப்ப இப்படிதான் இருக்கும் உறவுகள், அது கட்சிக்குள்ள இருக்கிற விஷயம், அதுதான் உறவுகள் தான். அதனாலதான் ஸ்டாலின் ஏன் சிஎம்மா இருக்காரு, எடப்பாடி ஏன் சிஎம்மா இருக்காரு, மத்த கட்சியில இருக்கவங்களா தலைவரும் தொண்டனா, இதுதான் காரணம். அவன் போய் நேரடியா அவன் போய் சண்டை போடலாம், என்ன தலைவரே நீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. இவங்க மட்டும் தான் யோ என்ன அப்படி பண்ணிட்ட அப்படின்னு அண்ணன் தம்பின்னு பேசிப்பாங்களாம். விட்டா வேற மாதிரி எதனா பேசிப்பாங்க போல, வாடா போடான்னு பேசிப்பாங்க போல. சகோதரர்கள் தானே, சகோதரர்கள் ஒரு வயசு என்னடா இப்படி பண்ணிட்ட நீனு, எனக்கு என்னடா சீட்டு கொடுக்கல அப்படின்னு அண்ணன் தம்பி அப்படி பேசிப்பாங்களா? இல்ல என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க எப்படி பேச முடியுமாங்க ஒரு தலைவர்கிட்ட? என்னதான் இருந்தாலும் கட்சியோட தலைவர்னா தலைவர் மாதிரி கேட்கலாம், எதிரா வேற செயல்படுறாங்க, சொல்றேன் எதிரா வேற செயல்படுறாங்க, செயல்படுறதா வந்து ஊடகங்கள்லாம் சொல்றோம். நாங்க சொல்லலைங்க, அது உண்மையே சொல்றோம். நாங்க சொல்றோம் நாங்களா உட்காந்து கிரியேட் பண்றோமா? எங்களுக்கு என்ன இதான் வேலையா? திருமாவளவனின் எம்எல்ஏக்கள் 3 பேர் திமுகவிடம் சரணாகதி அடைந்து விட்டார்கள் உட்காந்து நம்மளா கதை எழுதிட்டு இருக்கோம். என்ன நடக்குதோ அதுதான் நம்ம சொல்றோம். உங்க எம்எல்ஏ தானே போட்டாரு எஸ் பாலாஜி, ரகசியங்களை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அதை டெலீட் பண்ணாரு. அதை கேளுங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியல. நீங்க நிக்காததுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய புராணம்? நான் காட்டுமன்னார் கோயில்ல நிக்கல, காரணம் இதான். ஒரு அறிக்கையை விட்டுட்டு போக வேண்டியதானே. இதுக்கு உட்காந்து அவங்ககிட்ட பேசி இவங்கிட்ட பேசி, நான் இந்த மீட்டிங் வரதுக்கு முன்னாடி தான் ஆளூர் சாவன் அவஸ்தை 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். நீங்க பேசுங்க, பேசாம போங்க. உங்க எம்எல்ஏ, உங்க முன்னாள் எம்எல்ஏ, உங்களுடைய கட்சி தொண்டர், அவரு துணை பொதுச் செயலாளர், அவர்கிட்ட நீங்க பேசுறத பத்தி எங்க கிட்ட சொல்றீங்க? அது சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்போ ஏதோ நடந்திருக்குன்றது தானே. இவ்வளவு விரிசல் இல்ல, விரிசல் இருக்கு, சொல்றதுக்காக இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சோ இப்போதைக்கு நியூஸ் என்னன்னா, காட்டுமன்னார் கோயில்ல நிக்கிறதாக இருந்த திருமாவளவர்கள் பேக் அடிச்சிருக்காரு. நாங்க கால பின்ன வைக்கல, நாங்க முன்னோக்கி போகிறோம், கூட்டணி ஆட்சி இல்ல, நாங்க அதை பத்தி பேசுறதுக்கான நேரம் இப்ப இல்ல அப்படின்னு வந்து முடிச்சிருக்காரு. இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோ பேசுவோம். இப்போதைக்கு அண்ணன் அங்க நிக்கல, காட்டுமன்னார் கோயில்ல நிக்கல. அதுக்கு அழுத்தம் திமுக கிடையாது. அண்ணனே ஒரு முடிவெடுத்து, ஏன்னா அப்போ இளைய பெருமாள் குடும்பம் ஒரு கண்ணுக்கு தெரியல, ஐயோ மறந்துட்டோமே, நம்ம போய் நிக்கிறோமே, ஐயோ இளைய பெருமாள் அவங்க குடும்பத்துக்கு நம்ம கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோமே, ஐயோ சரி இப்ப என்ன பண்றது,
சரி பரவாயில்ல நம்ம பின் வாங்கிடுவோம், இளைய பெருமாள் பையனுக்கு குடும்பத்துக்கு கொடுத்துருவோம், அவங்க பையன் அந்த குடும்பத்துக்கு ஒன்று கொடுத்தா அது ஒரு பேரா இருக்கும் அப்படின்னு சொல்லி திடீர் முடிவு வந்து ஞானோதயம் வந்ததுனால இப்போ அது வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போதைக்கு காட்டுமன்னார் கோயிலில் அண்ணன் இல்லை, அண்ணன் எம்பியாவே வந்து தொடர்றாரு. ஸோ அங்கே மோடிக்கு எதிராக பேசுறதுக்கே வந்து அவர் வந்து இன்னும் மறுபடியும் ஆயத்தமாயிட்டு இருக்காருன்றது இப்போதைக்கு நியூஸ். வழக்கம் போல காலையிலேருந்து ஹாட் டாபிக் அதுதான். புதுவையில் விஜய் குலுங்கியது, அதிர்ந்தது. வழக்கம் போல புதுவை குலுங்கியது தான், அதிர்ந்தது தான். நானே காலைல உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி புதுவையில் புயல் அப்படின்றதெல்லாம் வந்து உண்மைதான். ஸோ தமிழ்நாட்டை விட ஒரு ஸ்டெப் மேல பாண்டிச்சேரியில கிரௌட் இருந்துச்சுன்னே வந்து சொல்லலாம். கிரௌடுன்றதை தாண்டி அந்த அன்பு உக்கிரமா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா தர்பூசணி உள்ள போடுற அளவுக்கு அன்பு வந்து பண்ணாதீங்கப்பா. பாவம் நீங்க இல்ல அது வேற எடுத்து ட்ரோல் பண்ணிருக்காங்க. உள்ளுக்குள்ள புசி அனந்திருப்பாரு, அவர் தலையில போய் விழுந்திருக்கும். ஓகேங்க, இல்ல ஏதாவது சின்ன சின்னதா இப்ப நீங்க ஒரு மாசா பாட்டில் கொடுத்தீங்க, அதெல்லாம் நாளைக்கு இளநியை பிடிக்கலன்னு இளநியை தூக்கி போட்டீங்கன்னா இதுவாது பூசணிக்காவது தரையில போட்டு உடஞ்சிரும். இளநீ யார் மண்டையிலாவது பட்டுச்சுன்னா, ஓட்டிட்டு இருக்க டிரைவர் மண்டையில பட்டுருச்சுன்னா அது பண்ணிடாதீங்க. பாவம் சரியான கிரௌடு, பயங்கரமா இருந்துச்சு. எதிர்பார்க்கலாம்னா இந்த கிரௌட் லாஸ்ட் டைம் அவர் போனப்போ கூட இருந்துச்சு. அது டைரக்டா போனாரு, அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டாரு, வந்துட்டாரு. பட் இது ரோட் ஷோ மாதிரி இருந்ததுனால அந்த மக்களுக்காக அங்க போய் புதுவையில போய் பேசணுன்றதுக்காக போகும்போது அது இப்ப எல்லாரும் கம்பேர் பண்றது எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் அந்த புதுச்சேரிக்கு போனப்போ எப்படி ஒரு கிரௌட் இருந்துச்சோ, எப்படி ஒரு இது இருந்துச்சோ, அந்த அளவுக்கு அந்த கிரௌட் வந்து இப்போ வந்து பயங்கரமா இருக்கு. அதே அளவுக்கு கிரௌடு இப்போ வந்து விஜய் அவர்களுக்கும் இருக்கு. அதே அன்பு, அதே மாதிரியான ஒரு பாசம் விஜய் அவர்கள் மேல வந்து இருக்கு. அந்த வேன் மேல ஏறுறது, ஒரு பையன் எல்லாம் ஏறி மேல வரைக்கும் விஜயை போய் டச் பண்ண ட்ரை பண்ணா, ஒரு 2-3 பேர் கார்லயே நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, 2-3 பசங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுன்சர் ஒரு ஆளை தள்ளி விட்டோன்னே, ஒரு நபரை தள்ளி விட்டோன்னே கோவப்பட்டாரு, பயங்கரமா வந்து கோவப்பட்டு திட்டாரு, அந்த பவுன்சரை வந்து திட்டாரு. அப்புறம் கூலர்ஸை வாங்கி போட்டு அதை திருப்பி காட்டினாரு, நான் போட்டுட்டேன் கூலர்ஸை போட்டுட்டேன்னு காட்டினாரு. அப்புறம் இளநீ கொடுத்ததை வாங்கி குடிச்சாரு. முருகன் ஃப்ரேம் தான் மாசா பாட்டில் நம்மளே சொன்ன அந்த முருகன் ஃப்ரேம், அந்த வரும்போது அந்த தேர் வந்தது, முருகன் ஃப்ரேம் வந்தது அப்படின்னு அது அவங்களுக்கு ஒரு பயங்கர குஷியை வந்து ஏற்படுத்தி இருக்கு. கூட்டம் இல்லை, 2 வாரம் வந்தா அதுக்கப்புறம் கூட்டம் வராது அப்படின்னு மாதிரி சொன்ன விஷயம் எல்லாம் அதெல்லாம் சும்மா அப்படின்றத மறுபடியும் வந்து நிரூபிச்சிட்டாங்க. பயங்கரமான க்ரௌடு, வேட்பாளர்களும் மேலே தான். அதுல ஏதோ இவரு காங்கிரஸ் அவரோட எம்எல்ஏ பேர் வந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு பேச்சு கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதை வந்து திமுக ஜெயிக்கும்னு சொல்லிட்டாரு, விசிகான்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் நம்ம எடுத்து பேசணும்னா மற்றவர்களுடைய வரலாறு எடுத்து பேசுற மாதிரி இருக்கும். அதனால அதுக்குள்ளார நம்ம போக வேண்டாம், அது இயல்பா நடக்கக்கூடிய விஷயம்தான். பட் ஆனா தாவேகாவுக்கு என்ன மதிப்பு, தாவேகாவின் மதிப்பு என்ன, விஜயின் மதிப்பு என்ன அப்படின்றத, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளஸ் இருக்கும் போல. நம்ம ஒரு சிலர்த்த ஆராய்ச்சி பார்க்கும்போது விஜய்கிட்ட வந்து இப்போ நம்மளே சொல்கிறோம், விஜய் அவர்கள் பேசணும், டெப்த்தாக பேசணும். ஆனால் இப்பயும் சொல்கிறோம், டெப்த்தாக தான் பேசணும். ஒரு அரசியல் கட்சி தலைவர் டெப்த்தாக தான் பேசணும். ஆனால் இப்போதைக்கு அதுக்கான நேரங்கள்லாம் இல்லை, டெப்த்தாக பேச வேண்டிய நேரமும் இல்லை, டெப்த்தாக பேசக்கூடிய இடத்துலையும் இப்போ அவங்க வந்து இல்லை. ஏன்னா டைமிங்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. காலைல 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கொடுக்குறாங்க. ரெண்டாவது கண்டென்ட்டை விட அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கறதுல தான் குறி. அவர் பார்த்துடணும், அவர் ஏதாவது ஒன்று அவர் என்ன வேணா பேசட்டும், அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவரை எங்களுக்கு பார்க்கணும், அவர் எங்க கூட கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருக்கணும்ன்ற ஒரு விருப்பம் தான் அந்த மக்களுக்கு இருக்குன்ற மாதிரி தெரியுது. அது எந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது, உண்மையாவே தெரியாது. கன்வெர்ட் ஆகலாம், வாக்குகள் விழும், நான் அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. பட் அந்த கிரேஸ் இருக்குல்ல, அவர் அப்படின்னா ஒரு கிரேஸ் இருக்குல்ல, விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய கிரேஸ் இருக்குல்ல, அது அன்பீட்டபிளா இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஆனா இந்த தடவை ஒரு பயம் இல்லை. இப்போ கரூர்ல, கொளத்தூர்ல, பெரம்பூர்ல இருந்தப்போ ஒரு கிரௌட் இருந்துச்சு இல்லையா, அந்த பெரம்பூர்ல கூட இல்ல, கொளத்தூர்ல ஒரு கிரௌட் இருந்துச்சு இல்லையா, அந்த ஃபியர் இல்லை அதை பார்க்கும்போது. ஏன்னா அவர் மேல ஏறி நின்னுட்டாரு. ஸோ கிரௌடு வந்துகிட்டே இருக்கு, பாக்குறவங்க போய்கிட்டே இருக்காங்க. அந்த பெண்கள், நம்ம எவ்வளவு வயசானவங்களை பார்த்தோம், நம்மளே சும்மா கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம். 30 அந்த 40க்குள்ள இருக்கிறவங்க தான் நிறைய கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தா எக்கச்சக்கமான கன்வெர்ட் ஆகுன்றதை தாண்டி அவரை பார்க்கணுன்ற ஆர்வம் வயசானவங்களுக்கு 70 வயசு 60-70 வயசுல இருக்கிறவங்க, வயசானவங்க எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கும் போது அது ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அந்த கட்சிக்கு வந்து கொடுக்குது. இப்போ மற்ற கட்சி இல்ல, இப்போ தாவேக்காலே இருக்கிற வேட்பாளர்கள் இந்த சத்யகுமார்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அவர் பார்த்தா இது தனியா போய் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காரு, டீ கடையில போய் நின்றுட்டு இப்படின்றாரு, டீ குடிக்க வாங்கன்றாரு.
அதை பார்க்கும்போதே ஒரு மாதிரி பரிதாபமா இருந்துச்சு. ம். என்னது இது, இப்படி ஒரு கட்சி, இந்த கட்சிக்கு வந்து தனியா ஒரு வேல்யூ இருக்கு, இந்த கட்சி ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னு வந்திருக்கு, பெரிய கட்சியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இடத்துல தனியா ஒரு 2 பேரை போய்கிட்டு ஏதோ காமெடி பண்ற மாதிரி ஓட்டு போட்டுருங்க, விசில் ஓட்டு போட்டுருங்க, தனியா பண்றது அப்படின்னும் போது அது ஏதோ அந்த கட்சிக்குள்ளார அந்த வேட்பாளர் உட்கட்சி பூசல் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாக்கிங் தாங்க போனேன். போன இடத்துல எல்லாத்தையும் பார்க்கும்போது நான் ஓட்டு அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒரு நைட் வந்து அந்த இது Video ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. சால்வ் ஆகி வீடியோ கொடுத்துருந்தாங்க. ம். அந்த வேட்பாளர் எங்களுக்கு வேண்டாம், திரும்ப பெறணுன்ற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேசி சால்வ் பண்ணி அது இப்போ ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு இணைஞ்சிச்சு. அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் நிறைய வேட்பாளர்கள் போகும்போது நல்ல கூட்டம். கரூர்ல மதியழகனுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல கூட்டம். கூட்டம் இருந்துச்சு. செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து நல்ல கூட்டம். ஆதவுக்கு கேட்க வேண்டாம், ஆமா. நல்ல கூட்டம். புஷியானது போகும்போது நிறைய வயசான பாட்டிங்க கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு அவர் ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி ஒரு கிரேஸ் வந்து ஒரே காரணம் விஜய் மட்டும்தான். ம். ஸோ இப்போ விஜயோடைய இந்த ரேலி எப்படி இருக்கும், ரோட் ஷோ எப்படி இருக்கு, அதுக்கு முந்தின நாள் தான் மோடி வந்துட்டு போறாரு ஆமா. ரோட் ஷோ. ம். அது எந்த மாதிரி ரோட் ஷோவா இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். மோடியை பார்க்கறதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க. அதாவது வம்படியா வந்து கூட்டமா அவர் போகும்போது பின்னாடி வர கூட்டம் கிடையாது, அவர் வரும்போது நின்று பாக்குற கூட்டம். ஏன்னா அவர் பேசுறது புரிய போறது இல்ல, நமக்கு அவருக்கும் டச் பெருசா கிடையாது. பட் ஆனா ஒரு பிரதமர் வராரு நம்ம ஊருக்கு, பார்க்கணும். அதை பார்க்கணும், அந்த வரலாறுல நம்ம பார்த்தோன்றது இருக்கணும், ம். நம்ம போன்ல ஒரு போட்டோ எடுத்தோன்ற வரலாறு இருக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய கூட்டம். ஆனா விஜய் அப்படின்ற அந்த இமேஜ், அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரேஸ் இருக்கு இல்லையா, அது எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் யாருக்காவது இருக்குமான்னு கேட்டா அது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. டவுட் தான். அரசியல்ல அதாவது அடுத்தடுத்த நட்சத்திரங்கள் உருவாவாங்க, அடுத்தடுத்த ஒரு கூட்டம் உருவாகும், அடுத்தடுத்து ஜென்ரேஷன் மாறும். அந்த இது ஓகே. இப்போ எம்ஜிஆருக்கு இருந்த மாதிரினா இப்போ எம்ஜிஆருக்கு இருந்த அளவுக்கு இப்போ யாருக்கும் கிடையாது. பட் ஆனா ரஜினிக்கு ஒரு கூட்டம், மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ இந்த ஆரவாரம், அவர் அரசியல்ல கால் பதிச்சிருந்தாருன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படியா இருந்திருக்கும் அப்படின்னு. ஆனா அவர் வரல. ஆனா அடுத்து அந்த இடத்துல விஜய் அப்படின்னு வரும்போது அப்ப கம்பேரிசன் எம்ஜிஆர் கூட தான் இருக்கு. எம்ஜிஆருக்கு வர அளவுக்கு இவருக்கும் வந்து கிரௌட் வந்து ஹெவியா வந்து வருது, பயங்கரமா வருது, டாப் நாட்ச்ல இருக்கு அப்படின்னு. இன்னும் இவ்வளவு நாள் தான் இருக்குது. இப்போ புதுச்சேரியில 6ஆம் தேதி எலெக்ஷனு, இந்த கம்மி டைம் தான் இருக்குது. எப்படி இவர் வந்து ஓட்டு கேட்க போறாரு, வாங்க ஒரு மாதிரி வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டாருன்னு நம்ம கன்சாலிடேட் பண்றாரா இல்லையான்றது உறுதியா தெரியல. ஏன்னா அது அந்த மக்களுக்கு அவர் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குதான், இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்குன்னு. ஆனா அதுக்கான சரியான குறுகிய காலம் தான் இருக்கு. அந்த டைம்லயே அவர் வந்து நம்மளே சொல்ற மாதிரி வந்து பார்த்து வந்து படிக்கிறாரு. பட் ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விஷயமாவே இல்லை. அது வந்து இந்த விஷயத்த அவர் இப்படி சொல்லணும், இதுதான் எப்படின்லாம் அவங்க எதிர்பார்க்கல. அவரை பார்க்கணும், அவர் வந்தா போதும், அவரை பார்த்தா போதும், அதுதான் எங்களுக்கு மெயின்னு ஒரு ஒரு கிரௌட் வந்து வருது இல்லையா. அது ஜெனரல் பீப்புளும் இருக்காங்க. இந்த கிரௌடுன்றது ஒரு கேதரிங் பார்த்தீங்கன்னா இவருக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது. ஸோ இவர் வந்து ஒரு ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த ஒரு மனசுல இருக்கும்ல, இவர் வர அப்போ இவ்வளோ பேர் நம்பி இவருக்கு ஓட்டு போடுவாங்கன்றத அந்த கிரௌடை பார்க்கும்போது அந்த கிரௌடுக்குள்ள இருக்கிற இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருக்குமே இந்த கிரௌட் இல்லைங்க, அந்த கிரௌட் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிரௌடு. அந்த கிரௌடுக்கு மேக்ஸ் என்னன்னா இவர் ஜெயிப்பாரா, இதுக்கு நம்ம ஜெயிக்கிறவங்களுக்கு போடலான்னு நினைக்கிற அந்த மனநிலையில இருக்கிறவங்க அந்த டைம்ல அது இருக்கும். விஜய் அவர்கள் வராரு, விஜய்க்கு இவ்வளவு மவுஸ் இருக்கா, விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் வருது, அப்ப இவர் ஜெயிச்சிருவாரு, நம்ம ஓட்டு போடணும்னு ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸுக்கும் தோணும். அதுக்கப்புறம் அந்த களத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய சூழல், அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தான் மெயின். அப்ப விஜய் இருக்க மாட்டாரு. அப்போ விசில் சின்னத்துக்கு எப்படி ஓட்டு போட போறாங்க, அப்ப அந்த வேட்பாளர்கள் எப்படி பிரச்சாரம் பண்ண போறாங்க, இதெல்லாம் அதுல கணக்குல வரும். நம்ம வெறுமனே அன்னைக்கு ஒரு நாள் வர கூட்டத்தை வச்சு மட்டும் அதை கணக்கு பண்ண முடியாது. பட் அந்த இண்டிவிஜுவல்ஸுக்கு அது தோணிடுச்சுன்னா ஓகே. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சாரங்கள், அங்க 2 கூட்டணி கட்சிகள் இருக்காங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி இருக்கு அப்படின்ற, பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி இருக்கு. சோ விஜய் அங்கேயும் தனியா நிக்கிறார். இன்னொரு சின்ன கட்சி, ஏதோ ஒரு நேச கழகம், நேச மக்கள் கழகமும் அவங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் சேர்த்துதான் வந்து ஒரு. பட் ஆனா இந்த கூட்டம் அங்க இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை வந்து ஒரு கதி கலங்கி இருக்கும். என்னடா இது ஏன்னா இது தமிழ்நாட்டுல ஒரு கூட்டம் இருக்குன்னும் போது அவங்களுக்கு ஓகே. ஆனா அதே தமிழ் மக்கள் தானே அங்கேயும் இருக்காங்க. அப்ப அங்க ஒருத்தர் வந்து இதே மாதிரி ஒருத்தர் போகும்போது அவங்களுக்கு அந்த ஆர்வத்துல அவங்க வந்து பயங்கரமா வந்து பாக்குறாங்க. எல்லாரும் அந்த சில பேர் எடுக்கிற இதுல கூட வந்து இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டா, பின்ன ஓட்டு போடாததுக்கு இங்க வந்து நாங்க நிக்க போறோம் அப்படின்னு சில பேர் வந்து கேக்குறாங்க. அதையே இன்னும் மாத்தி விடுறாங்க. இதெல்லாம் பாண்டிச்சேரியில இருக்கிற கூட்டம் கிடையாது, இதெல்லாம் சுத்தி இருக்கிற தமிழ்நாட்டை சுத்தி இருக்கிற பவுண்டரிஸ்ல இருந்து வந்தாங்க, இவங்களை பாக்குறதுக்காக வந்தாங்கன்ற மாதிரி பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு. சரி, அப்படியே வச்சுப்போம். அப்படின்னா வீட்டுக்குள்ள ஏத்துவாங்க, வீட்டுக்கு மேல மாடி மேல எல்லாம் இல்ல ஏத்திக்கிட்டோம். அப்படி கூட வெளியூர்ல இருந்து பக்கத்து இதுல இருந்து வந்துட்டு போட்டோம்.
அப்போ கூட விஜய் பார்க்க தானே வராங்க. ஆமா. விஜய்க்காக தானே. இப்போ ஸ்டாலின் வராரு, எடப்பாடி வராருன்னு பக்கத்து ஊர்ல இருந்து யாரும் வந்து பார்க்க போறது இல்லைல்ல. அப்போ இங்க ஓட்டு போடலன்னா கூட அந்த ஊர்ல இருந்து போய் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ வந்த பையனோ பொண்ணோ இல்ல ஃபேமிலியோ இங்க புதுச்சேரியில ஓட்டு இல்லாம இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல, ஒரு சிதம்பரத்துல, ஒரு கடலூர்ல, இல்ல வேற ஏதாவது ஒரு ஊர்ல பக்கத்து நியர்பைல இருக்க ஊர்ல தமிழ்நாட்டுல இருக்குன்னா அப்ப அந்த ஓட்டு விஜய்க்கு தானே வேணும். அப்புறம் இது எப்படியா இருந்தாலும் ஓட்டு அவருக்கு தானேங்க. புதுச்சேரியிலேயே அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா புதுச்சேரியில அவருக்கு அவ்வளவு இது கிடையாதுன்னா அதெல்லாம் இல்ல. புதுச்சேரியில பயங்கரமான கிரேஸ் இருக்கு. தமிழ்நாட்டை விட புதுச்சேரியில பயங்கரமான கிரேஸ் இருக்குன்றத காட்டிட்டாங்க. பயங்கரமான இது. அதான் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், அவர் வந்து ஓப்பனா அந்த மேல வரும்போது அது அவருக்கும் ஒரு புத்துணர்ச்சி. இன்னைக்கு பாருங்க, அவர் அந்த பெரம்பூர்ல இருந்த மாதிரிலாம் இல்ல. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோலாம் இல்ல. ஆர்கனைஸும் பண்ணிட்டாங்க. நாளோட வரும்போது அதோட ரோட் எல்லாமே பிளாக் பண்ணி மக்களை வர விடாம அங்கங்க அப்படியே அங்கங்க கட் பண்ணி அனுப்புனாங்க. சில பேர் பைக் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சாவி எடுத்துட்டு இதுக்கு மேல வரக்கூடாதுன்னு சில போலீஸ் எல்லாம் வந்து பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன், போலீஸும் அவங்க பயங்கரமான ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. விஜய்க்கும் அந்த பிரச்சனை இல்லை, ஏதாவது ஆகிடுமோன்ற பிரச்சனை எல்லாம் இல்லை. ஏன்னா வர கூட்டம் அப்படியே வராங்க, பாக்குறாங்க, அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வர கூட்டம் அங்கங்க வர கூட்டம் அப்படியே வந்து சேர்றாங்க, பாக்குறாங்க. ஸோ நம்மளோட கருத்து என்னன்னா, அவர் பேசுறாரு பேசல, அவர் வந்து அரசியல் தலைவரா மாறுறாரு இல்லை, ஆனா அவருக்கு வரக்கூடிய கூட்டம் இப்போ இருக்கிற எந்த தலைவருக்கும் கிடையாது. தன்னெழுச்சியா வர்றது கிடையாது. இவங்க வந்து சொல்றாங்க, நீ பாத்தியா, நீ எல்லாம் உனக்கு வந்து தற்கூரி, உனக்கு வந்து இவ்வளவு கூட்டம் வருது, எங்க தலைவனை பாத்தியா எப்படி கூட்டம் வருதுன்னு. அவருக்கு வரக்கூடிய கூட்டம் என்னன்றது நமக்கு தெரியும். அவருக்கு ஒரு கட்சி கூட்டம் வர்றது கிடையாது. வெறுமனே திமுக இருந்து வர்றது கிடையாது. காங்கிரஸ்ல இருந்து வருவாங்க, மதிமுகல இருந்து வருவாங்க, விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து வருவாங்க, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் அவங்க கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சியில இருந்து சில ஆட்கள் வந்து வருவாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும். ஸோ வெறுமனே ஒரு திமுக வேட்பாளர் மட்டும் ஆதரிக்க போறது இல்லை, மற்ற கூட்டணி கட்சி நபர்களையும் அவர் வந்து ஆதரிக்கணும். ஸோ நான் அவருக்கு கூட்டம் வரலன்னு சொல்லல, வருது. ஆனா இவருக்கு வர மாதிரியான கூட்டம் அவங்க யாருக்குமே வந்து வரது கிடையாது. ஸோ மிகப்பெரிய கூட்டத்தை வந்து விஜய் அவர்கள் வச்சிருக்காரு. அது வந்து அடுத்தடுத்த காலகட்டத்தில் அது ஒரு அரசியல் மயப்படுத்த வேண்டிய கட்டாயமும் அவருக்கு வந்து இருக்கு. இப்போ முடியாது, இப்போ டைம் இல்லை, அதுக்கான நேரமும் காலமும் இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னமும் அவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள்லாம் இருக்கும் இல்லையா. அப்ப கண்டிப்பா அவர் வந்து இந்த கூட்டங்கள் ஓட்டு போட்டால் அவர் மிகப்பெரிய இடத்துக்கு நகருவார். அப்படி நகரும் போது அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், ஒரு அரசியலை இன்னும் எளிமையா எடுத்துட்டு போறதுக்கு. அதான் சொல்றேன், இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அவர் பேசுறது போதுமானதுன்றது மக்களுக்கு தேவைப்படுது, மக்கள் காமன் பீப்புளுக்கு தேவைப்படுது. ஆனா இந்த ஜென்சி கிட்ஸுக்கோ இந்த ஏஜ்ல இருக்கிறவங்களோ அவரை ரசிக்கிறவங்களுக்கோ அதெல்லாம் எதுவும் தேவைப்படலை. அவங்களுக்கு தேவை அந்த டைம்ல அவர் வரணும், அவரை பார்க்கணும், அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றதுதான். இது சரியா தப்பான்றதுக்குள்ள நான் உள்ள போவே இல்லை, நான் அந்த பேச்சுக்கே போல. இது எப்படி ஒருத்தர் அதை தாண்டி பாத்தீங்கன்னா இங்க இருக்க, அதாவது மாற்று கட்சி இருக்காங்களா, அந்த மாற்று கட்சி நம்ம கேள்வியே கேட்க முடியாது. இவர் வந்து நம்ம அந்த ஜென்ரேஷனோட இவர் வந்து கனெக்ட் ஆயிடுறாரு, ஈஸியா கனெக்ட் ஆயிடுறாங்க. நம்ம ஜென்ரேஷன்ல இருக்கிறதோட ஈஸியா கனெக்ட் ஆயிடுறாங்க. வேற எதுனாலுமே நம்ம இவர் ஈஸியா கேள்வி கேட்கலாம், ஒரு மாற்றம் தேவைப்படுன்றதுக்காக கூட நிறைய பேர் சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ரீசன் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இன்னொரு பக்கம் விஜய் அவர்களை ஈஸியாவும் அடிக்கிறாங்க. இப்போ இப்போ ஜெயலலிதா அவர்களும் இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது உங்களால எதிர்கட்சியில இருக்கும்போது. இப்போ எடப்பாடியோ இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா யார் வேணாலும் நீங்க வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிடுறீங்க. சோசியல் மீடியால இஷ்டத்துக்கு நம்ம வந்து இப்போ பேசுற அளவுக்கு இருக்கு. ஆனா இப்போ விஜய்ன்ற போது ரொம்ப ஈஸியா இருக்கு, உங்களுக்கு என்ன வேணாலும் பேசலாம், இவங்களை இந்த கூட்டத்தை என்ன வேணாலும் பேச முடியும் அப்படின்ற அளவுக்கு இப்போ வந்து மாறிடுச்சு. தான் சொல்றேன், விஜயை பத்தி இது பண்ணும்போது விஜய் அவர்கள் வந்து பேசணும்னு யாரும் விருப்பப்படலை. நீ ஏதாவது பேசு, ஆனா நீ பேசு, ஒரு 10 நிமிஷம் நீ நின்று பேசு. நீ அப்புறம் ஃபர்ஸ்ட் மட்டும் தானே பேசினாரு, அந்த பேப்பரை பார்த்து படிச்சாரு. செகண்டுக்குலாம் இன்னும் ஒண்ணுமே பண்ணலையே. கான்பிடென்டா இருங்க, ஓட்டு போடுங்க, உங்க பையன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க மகன், உங்க ஃப்ரெண்டு, எனக்கு வந்து நீங்க ஓட்டு போடுங்க, கான்பிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆமா, கண்டிப்பா ஒரு டைம் இல்ல, ஏன்னா 3 இடம் சொல்லியிருந்தாங்க. 3 இடம் அவருக்கு ஒரு இடத்துக்கு தான் டைம். சோ இவ்வளவுதான் லிமிட்ன்றது கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அவர் வரத்துக்கே அந்த டைம் போயிடுது, ஸோ அங்க வந்தா ஒரு 5 நிமிஷம் அவர் பேசிட்டு அப்புறம் கடைசி இதுல வந்து வேட்பாளர்கள்லாம் வந்து இவங்க வேட்பாளர்கள்னு பேரை சொல்லி இவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, விசில் சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஸோ அவங்க எதிர்பார்க்கறது வேற, அவங்க எதிர்பார்க்கறது இதுதான், அவர் வரணும்ன்றதுதான், அவர் பேசணும்னு எதிர்பார்க்கறாங்க. பட் ஆனா அதுக்கான டைம் இல்ல. இன்னும் வந்து அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் அவங்களுக்கு போய் நேரடியா போய் சேர மாட்டேங்குது. ஸோ அவர் பேசலாம், அவர் பேசணும்னு தான் நானும் விருப்பப்படுறேன். அது சொன்னாதான் கோவம் வரும், பட் என்ன பண்றது, நான் சொல்லிதான் ஆகணும். அவர் பேசிதான் ஆகணும். பட் இன்னும் இந்த டைம் இல்ல போல, எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தோணுது. ரெண்டாவது எனக்கு என்ன தோணுதுன்னா,
அவர் பேசினாலும் பேசலனாலும் அதுக்கான வீரியம் வேற மாதிரி இருக்கு. அவர் வந்தாலே வந்து வந்து அந்த க்ரௌடு வந்துருது, அவங்களுக்கான அந்த இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துருது. அவரை பார்க்கணுன்ற ஆர்வம் தான் அதிகமா இருக்கு. இல்ல இது பார்க்கணுன்ற ஆர்வம்ன்றதை தாண்டி இப்ப நீங்க சொல்ற மாதிரியே சொல்லலாம். பார்க்கணுன்றதுக்காக வராங்க. அவர் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து சினிமால இருந்தாரு, பார்க்கணும்னா அவங்க சும்மா அப்படியே வருவாங்க, அப்படியே பார்ப்பாங்க, சரி அப்படியே ஒரு ஆர்வத்துல போயிடுவாங்க. பட் இருந்தாலும் அந்த அந்த தாவேக்கா கட்சி துண்டா இருக்கட்டும், மாலையா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு கொடுக்குற அந்த வாட்டர் பாட்டில், இளநீ அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க மாலையும் எக்கச்சக்க கிஃப்ட்டும் எல்லாமே கொடுக்குறாங்கன்றப்போ அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறவங்க எப்படி ஓட்டை மட்டும் மாத்தி போடுவாங்கன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. நீங்க கேட்கறது கரெக்ட், லாஜிக்கா கரெக்ட். எப்படி இவ்வளோ பண்ணிட்டு ஓட்டை மாத்தி போடுவாங்கன்னு, அதுதான் நம்ம தமிழ்நாட்டு மக்களோட கடைசி நேரத்துல இல்ல, அவங்க வந்து ரசிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, நான் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. அவர் ஆட்சி கட்டில உட்கார சிஎம் ஆக்கினா கூட, தமிழ்நாட்டு மக்கள் ஆக்கினா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா நம்ம மக்கள் அந்த மாதிரி வேணும்னா வேணும், வேணாம்னா வேணாம்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா பகுத்தறிஞ்சு ஓட்டு போட தெரிஞ்சவங்க. ஸோ என்ன ரீசனுக்காக ஓட்டு போடுவாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நான் வந்து நடிகர்ன்றதுக்காக மட்டும் சொல்லலை. அவர் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகரா இருக்காரு. ஸோ தமிழ்நாட்டுடைய உச்சம் சொல்லல, அவருடைய கேரியர்ல ஒரு உச்சம். தமிழ்நாட்டுடைய உச்ச நடிகர் அப்படின்னா இப்ப ரஜினியும் இருக்காரு, அஜித்தும் இருக்காரு, விஜய் சொன்ன மாதிரி எம்ஜிஆருக்கு அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா டிரான்ஸ்ஃபர் ஆனது. எம்ஜிஆருக்கு அப்புறம் இன்னைக்கு இவர் தான் இருக்குன்றப்போ இவருக்கு ஏன் ஆகாதுன்றதுதான். ஏன் ஆகாதுன்னு இப்பயும் இல்ல ஆகாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ஆகாதுன்னு சொல்றாங்க. இன்னும் எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிட முடியாது. எம்ஜிஆருக்கு ஒரு பேக்கப் இருக்கு. டிஎம்கேன்னு ஒரு கட்சியில இருந்தாரு, எம்எல்சியா இருந்தாரு, அங்க பொறுப்புல இருந்தாரு, அவருக்கு அரசியல் தெரியும். அது இல்லாம அவர் கூட நிறைய அரசியல் புள்ளிகள் வந்து சேர்ந்தாங்க, நிறைய மாவட்ட செயலாளர்கள் வந்து சேர்ந்தாங்க, முக்கிய கம்யூனிஸ்டுகள் இருந்து வந்து அவருக்கு வந்து பக்கபலமா இருந்தாங்க. திமுகவின் முக்கிய புள்ளிகள் வந்து அவருக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க, எல்லா விஷயத்திலும் உதவியா இருந்தாங்க. ஆனா விஜய்க்கு அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அவர் ஒருத்தர் தான் முகமா இருக்காரு. அவரை சுற்றி இருக்கக்கூடிய இப்ப செங்கோட்டையன் ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் வேற கட்சியில இருந்து வந்து ஆதரவர்ஜுனா இருக்காரு, சிடிஆர். ஸோ பெரிய முகம். இப்ப செங்கோட்டையன் மாதிரி இன்னொரு 4-5 பேர் வந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு களமே இருந்து வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஈர்ப்பு சக்தி இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். அவங்கவுங்க அந்தந்த இடத்துல போய் பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா விஜய்க்கு அது நடக்கல. விஜய் மட்டுமே எல்லா இடத்துக்கும் போகணும், விஜய் தான் ஒரே முகமா இருக்காரு. விஜயை நம்பிதான் அந்த கட்சியே இப்போதைக்கு அந்த கட்சி விஜயை மட்டுமே நம்பி இருக்குன்றதுனாலதான் அது ஒரு டவுட்டா இருக்கே தவிர நான் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லவே இல்லை. ஓட்டு போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அந்த வேட்பாளருக்கு எப்படி அந்த வேட்பாளருக்கு போட வேண்டிய இடமும் ஒண்ணு இருக்கு. விசிலுக்கு போடுவாங்க, விசில்னு அந்த ஒரு அதான் சொல்றேனே உங்களுக்கு பிரச்சார யுக்தின்னு ஒண்ணு இருக்குங்க. விஜய் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுவாரு, அந்த தாக்கம் அடுத்த 15 நாளைக்கு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது அந்த வேட்பாளர்கள் முகம் வந்து அறியப்படணும். அந்த வேட்பாளர்கள் அவங்களுடைய இந்த இத வாக்கு கேட்கறத விதம், அவங்க வந்து எப்படி போய் பிரசன்ட் பண்றாங்க, லோக்கல் இஷ்யூஸ் எப்படி பிரசன்ட் பண்ணி அவங்க கேட்கறாங்கலாம் பொறுத்து தான் ஒட்டுமொத்தமா மாறும். நான் வந்து நம்புறேன் ஓரளவுக்கு நல்ல நம்பர்ஸ்ல ஓட்டு வந்து அவங்களுக்கு பயங்கரமா வேணும்னு. எனக்கு ஆச்சரியம், இன்னைக்கு புதுச்சேரியை பார்த்தோன்னா பயங்கர ஆச்சரியமா இருந்தது. அவ்வளவு க்ரௌடு பயங்கர கேட்டேன். ஆமா, ஒரு 3 அது வரலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களோட அந்த இதுவே கம்மி, 30 சீட்டு தான். அது ஒட்டுமொத்தமாவே பார்த்தா ஒரு 90 லட்சம் இருந்தா இப்ப அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அப்படின்னு பார்க்கும்போது சென்னை வந்து ஒரு 1.5 கோடி பேர் கிட்ட இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 16 தொகுதி வருது. அப்படியே கொஞ்சம் அங்க டபுள் ஆகுது, 15 30 ஆகுது. ஆனா டோட்டலாவே அங்க ஒரு 85 லட்சமோ 90 லட்சமோ தான் சொல்றாங்க ஓவராலா இருக்கிறது. அது இல்லாம அங்க போய் சில வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருக்காரு. மகப்பேருக்கு, பெண்களுக்கு 25,000, ரேஷன் கடைகள். அப்புறம் ரேஷன் கடையை பத்தி சொன்னாரு. கடந்த முறை நான் சொன்னதை வந்து தப்புன்னு சொன்னீங்களே, சரி நான் சொன்னது தப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி விகடன்ல ஒண்ணு போட்டிருக்காங்களே அதுவும் பதில் சொல்லுங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாரு. சோ இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணி மென்ஷன் பண்ணும்போது 25 லட்சம் காப்பீடு அப்படின்லாம் சொல்லி சில முக்கியமான இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. தனி மாநில அந்தஸ்து எல்லாம் எல்லாமே கிரண் பேடி அவர்கள் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணாங்க எல்லாமே வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி அவர் பார்த்து படிச்சாலும் சரி, பார்க்காம படிச்சாலும் சரி, அவர் என்ன பண்ணாலும் சரி, அவரு சொன்னா அவருக்காக ஓட்டு போறதுக்கு ஒரு கூட்டம் இப்ப வந்து தயாரா இருக்குன்னும் போது அது அவருக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் இன்னைக்கு இருந்தது. புதுச்சேரியில இன்னைக்கு நடந்தது ஒரு பெரிய வரவேற்பு. அது புதுவைக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில இருந்து ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பீதியை கிளப்பி இருக்கும். என்ன இவ்வளவு கூட்டம் வருது, என்ன ஆக போதோ அப்படின்ற ஒரு கலக்கத்தை வந்து கண்டிப்பா ஏற்படுத்தி இருக்கும். ஒருவேளை அங்கேயும் நம்பர்ஸ்ல ஒரு 5 10 வந்து ஒரு நாள் திங்கட்கிழமை அது கரெக்டான டைம் தான் போயிருக்காரு. ஏன்னா இப்போ இன்னும் டைம் கிடையாது அவங்களுக்கு. இன்னைக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு மறுநாள் உங்களுக்கு வந்து தேர்தல்.
இன்னைக்கு எடுத்து போட்டோம்லாம் ஸ்டேட்டஸ் வச்சு முடிகிறதுக்குள்ள எலெக்ஷனே வந்துரும். முடிஞ்சிருக்கும் போது புதுவையோட அந்த உத்வேகம் தமிழ்நாட்டுக்கும் பரவி இருக்கு. ம். ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றத அவங்க மீட்டிங்ல என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். பார்ப்போம். இப்போ கார்த்திக், அடுத்த ஒரு நேர்காணல்ல நிறைய விஷயங்களை பத்தி பேசுவோம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு